எல்லாவற்றையும் அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்தார். காரணம், அவன் யோசேப்பின் மேல் தரிசனம் காணப்பட்டது, யோசேப்பின் மேல் அவன் திட்டம் அவன் காணப்பட்டது. அந்த திட்டத்தை, அந்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகவே தேவன் பலவிதமான இந்த பாடுகளின் மத்தியிலாக, உபத்திரவத்தின் வாயிலாக அவன் வழி நடத்துகிறது தேவன் தான். பாருங்கள், அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஆனால் யோசேப்பு இப்பொழுது இந்த காரியத்தை அவன் தேவனிடத்தில் கூறாமல் அதை போய் மனிதனிடத்தில் அவன் கூறுகிறதை, என்னை நீ நினைத்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்க வேண்டும் என்று சொல்லி யோசேப்பு மனிதனிடத்தில் அந்த காரியத்தை சொல்லுகிறான். பாருங்கள், நம்மளும் கூட நாம் அநேக வேளையில இப்படிதான், நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நாம் யாரிடத்தில் போய் சொல்லுகிறோம் என்று சொன்னால், அவன் தேவனை இடத்தில் போய் சொல்வதை விட்டு அவன் மனிதர்களிடத்தில் அந்த பிரச்சனைகளை நாம் சொல்லுகிறோம். பாருங்கள், எனக்கு ஒரு வேலை அவன் எடுத்து தர வேண்டும் என்று சொல்லி நாம் யாரிடத்தில்